வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரவை தோசை தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு 1 டம்ளர் ரவை, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, 1 வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் துருவின கேரட்டையும் சேர்த்துக்கலாம். உப்பு ஃபஸ்ட்டே போட்டேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்குங்க. நல்லா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். ஊறும்போது பார்த்திங்கன்னா இன்னும் மாவு இதை விட டபுள் மடங்கு ஆகும். தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு நல்லா தண்ணியாக கரைச்சி தாங்க ஊற்றணும். அப்படியே ஒரு பிளேட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இப்போ தோசை ஊற்றும்போது நல்லா தண்ணியாக கரைச்சிக்குங்க. நல்லா தண்ணி விட்டு நல்லா தண்ணியாக கரைச்சி ஊற்றுங்க. சுத்திரி எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க. அவ்வளோதான், நல்லா வெந்துடுச்சு. திருப்பி எடுத்துக்கலாம். இதுக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.